நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இப்படி சுத்தி போடுறேன்? உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. அண்ணே, இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் அம்மா கேட்கவே மாட்டாங்க. நீ எம்எல்ஏ அடிச்சதுக்காக 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண போறாங்களா? நிஜமாவா? சும்மாவே அடிச்சா அம்மாவும் பொண்ணு சேர்ந்து இப்படி வேப்பல் அடிச்சீங்கன்னா ஒருத்தர விடாம அடிப்பா. உடையார் பையன் எம்எல்ஏ அடிச்சிட்டான்னு ஊரே பேசுது. பெருமையா தானே பேசுது, நல்லா பேசட்டுமே. அதுக்காக சந்தோஷப்படுறதை விட்டுட்டு ஏன்பா இப்படி கோவப்படுறீங்க? நீ 1000 தான் சொல்லுமா. இவன் எம்எல்ஏ வீட்டுக்கு போய் அவன் அடிச்சது தப்பு. அப்படி அடிக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தா அவனை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி இங்க வச்சு அடிச்சிருக்கலாம்ல. நீ அடிச்சதுல எனக்கு கோவம் இல்லடா. திமிரா பேசுறவன் எந்த கொம்பனா இருந்தாலும் அடிக்கிறதா நியாயம். ஆனா உன் போக்கு தான் எனக்கு பிடிக்கல. ஏண்டி, நமக்கு எத்தனை பிசினஸ் இருக்கு, எத்தனை ஃபேக்டரி இருக்கு, எத்தனை ஆயிரம் பேர் நம்மகிட்ட வேலை செய்யறாங்க. மாசம் பிறந்தா கோடிக்கணக்கில் நான் சம்பளம் கொடுக்குறேன். கேவலம் 2000 ரூபாய் சம்பளத்துக்கு போலீஸ் வேலைக்கு போறானா? எப்பா, வக்கத்தவனுக்கு வாதியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை. தப்புப்பா. ரொம்ப பேர் புரியாம பேசுறாங்க. வாக்க கத்து கொடுக்கிறது வாத்தியார் வேலை, போக்க கத்து கொடுக்கிறது போலீஸ் வேலை. இந்த வேலைக்கு போறதுனால எந்த தப்பும் இல்ல. ஒண்ணுக்கு வழி இல்லாதவன் போவா. உடையார் பையன் எதுக்குடா போகணும்? அப்பா, உங்களுக்கு இருக்கிற 10 ஃபேக்டரியை 11 ஃபேக்டரியா மாத்துறது என் லட்சியம் இல்ல. சொந்த காலில் நிக்கணும், சுயமா சம்பாதிக்கணும். பெத்தவங்க தேவையில வாழ்ற பிள்ளையா இருக்க நான் விரும்பல. இத்தனை வருஷமா பெத்தவங்க தயவுல தான் சோறு தின்ன, பெத்தவங்க தயவுல தான் படிச்சு பட்டம் வாங்கின. அது பெத்தவங்க பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை. பெத்தவங்களுக்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமையே இல்லையாடா? இருக்குப்பா. பெத்தவங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கிறது, அதை நிச்சயம் நான் செய்வேன். என் நிலைமைய பாத்தீங்களா? ஆஸ்பத்திரிக்கு மருந்து போடலான்ட்டு போனேன். என் அடிப்பட்ட மூஞ்ச பார்த்து கம்பவுண்டர் எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுங்களா? 3 மாசமா சம்பளம் வாங்காத கவலை எல்லாம் ஓ மூஞ்ச பார்த்தோன்னு பறந்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. தொகுதி மக்கள்கிட்ட அவ்வளவு நல்ல பேரு. தொகுதி கிடக்குதுங்க தொகுதி. எலெக்ஷன் நேரத்துல எதையாவது சொல்லி ஏமாத்தி ஓட்ட வாங்கிடலாம். வீட்டுல என் பொண்டாட்டி என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஊர் எம்எல்ஏ பாரு தாசில்தார ஓட ஓட விரட்டுறான். இந்த ஊர் எம்எல்ஏ பாரு இன்ஜினியரை எட்டி உதைக்கிறான். பொம்பளை எம்எல்ஏ பாரு போலீஸே மிரட்டுறா. நீ என்னடா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியேன்னு காரி துப்பிட்டா. இவ்வளவு வருத்தப்படுற ஆளு பின்ன ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அடிக்கலன்னு சொன்னேன்? சீஃப் மினிஸ்டர் தான் போன் பண்ணி அப்படி சொல்ல சொன்னாரு. அவர் அடிச்சிருந்தா அப்படி சொல்லுவாரா? கேட்டுக்க வேண்டியதானே? கேட்டிருக்கலாம். வெத்து பேப்பர்ல என்னட்ட கையெழுத்து வாங்கி வச்சிருக்காரு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன்னு அதுல எழுதி சபாநாயகருக்கு அனுப்பிச்சிட்டாருன்னா என் பதவி இல்ல போயிடும். அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, பதவியில் இருக்கணுங்கிற. இப்ப எல்லாருமே அப்படித்தானே இருக்காங்க. சரி சரி, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. இன்னைக்கு என்ன அடிச்சா நாளைக்கு இவர் அடிப்பான், அவர் அடிப்பான், ஏன் உங்களையே அடிப்பான். இதோ பாருங்க, நீங்க தான் அடுத்த முதலமைச்சர் நாங்க நம்பிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க ஆக்ஷன் எடுக்கல நிலைமை ரொம்ப அசிங்கமாயிடும். அடிக்கிறதுக்கு நிறைய பேர் கிளம்பிடுவானுங்க. யோ, என்ன நம்பி இருக்கிற எந்த எம்எல்ஏவும் நான் கைவிட மாட்டேன். அவன் உன்ன அடிச்சானே என்ன அடிச்சானே? அவனை நீதான் அரெஸ்ட் பண்ண. அங்கேயே எலும்பு எண்ணி இருக்கவனா? அவனை நான் பாத்துக்கிறேன். யோ இன்ஸ்பெக்டர், முதல்ல நாங்க வந்து சொன்னோம், நீ கேட்கல. இப்ப எம்பி வந்திருக்காங்க, எங்க ஆளுங்களை திறந்து விட சொல்லு. உட்காருங்க மேடம். முதல்ல எங்க ஆளுங்களை திறந்து விட சொல்லியா? என்ன மேடம், இவங்க கலாட்டா பண்றதுக்காகவே வந்திருக்காங்களா? அவங்கள என்ன கேக்குற? முதல்ல இவங்களை திறந்து விட சொல்லு. இல்ல நாளைக்கு இந்த ஸ்டேஷன்ல நீ இல்ல. இத பாரு, இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல. நேர்மையா நடந்ததுக்காக 3 மாசத்துல 6 ஊருக்கு மாறினவன். மேடம், சட்டம் என்னவோ அதை தான் நான் செஞ்சேன். என்ன செஞ்சிருக்கீங்க? என் கட்சிக்காரங்க மேல போய் கேஸ் போட்டு உள்ள வச்சிருக்கீங்க. மேடம் ப்ளீஸ், நான் சொல்றதை கேட்டுட்டு பேசுங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்ல வேணாம், அவங்களுக்கு நான் சொல்றேன். எம்எல்ஏ எம்பி எல்லாம் தொகுதி பக்கம் போறீங்களோ இல்லையோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் தவறாம வந்துருவீங்க. நேர்மையா நடக்கிற அதிகாரிகளை மிரட்டுவீங்க, அவங்களை நேர்மையாவும் இருக்க விட மாட்டீங்க. தேவையில்லையா? நாங்க சொல்றதை கேட்காத போலீஸ்காரங்க எங்களுக்கு தேவையில்லை. இப்ப அவங்களை விடல, கலாட்டா பண்ணுவோம், கடையை உடைப்போம், பஸ்ஸை கொளுத்துவோம். என்னது பஸ்ஸை கொளுத்துவியா? பஸ் என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பஸ் எரிப்பீங்க, கடையை உடைப்பீங்க, இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போவீங்க. உங்க கட்சி எரிச்சா அறப்போராட்டம், அடுத்த கட்சிக்காரங்க எரிச்சா அராஜகம். எல்லாருமா சேர்ந்து
மக்களை மடையனாக்குறீங்க. உங்க ஆளுங்களை வெளியே விட சொல்றீங்களே, அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? ஒரு பொண்ணோட தாலியை பறிச்சவங்களுக்கு ஒரு பொண்ணே வக்காலத்தை வாங்குறீங்க. நம்ம நாட்டு பொண்ணுங்க தாலியை வெறும் கயிறா நினைக்கிறது இல்ல, உயிரா நினைக்கிறாங்க. சாரி இன்ஸ்பெக்டர், நடந்தது என்னன்னு சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு நான் இங்க வந்துட்டேன். சட்டப்படி அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நீங்க எடுக்கலாம். மேடம், எல்லா கேள்வியும் பதில் சொல்றீங்க. ஒரே ஒரு கேள்வி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். என்ன சீன் எடுக்க போறீங்க? காதலனை எதிர்பார்த்து நீங்க தோழிகளோட காத்துக்கிட்டு இருக்கீங்க. அவரும் அவளோட வந்துகிட்டு இருக்காரு. அவரை பார்க்க விடாம எல்லாரும் உங்களை தடுக்கிறாங்க. நீங்க தவிக்கிறீங்க. என்ன மேடம், நான் சொல்றதை கவனிக்காம நேத்திய பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த நியூஸ் பாத்தீங்களா? மேடம், இன்னைக்கு சிட்டில எல்லாரும் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சிட்டில மட்டும் இல்ல சார், தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பரபரப்பா நியூஸ் இதுதான். சினிமாவில நான் எத்தனையோ ஹீரோவை பார்த்திருக்கேன். ஆனா நிஜ வாழ்க்கையில ஹீரோ இவர்தான். அது அந்த நதியோரம் இளம் காதலர் திலகவதி, அம்மா திலகவதி. என்ன, எதுக்கு வந்தீங்க? சினிமாவில டூயட் பாடிக்கிட்டு இருந்த உன்ன அரசியல் கொண்டாந்து எம்பி ஆக்கணும். இங்க நாங்க சொல்றபடிதான் நீ கேட்கணும். டெல்லியில நாங்க சொல்றபடிதான் நீ கைய தூக்கணும். உன் இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு கட்சி நடத்தல. நீ ஒரு எம்எல்ஏ, நான் ஒரு எம்பி. என்னையே மிரட்டுறியா? மந்திரிகளே என்ன பார்த்து பயந்து ஓடுவானுங்க. என்ன பார்த்து நீ சாதாரண எம்எல்ஏங்கிற. போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஆளுங்க மேல ஏன் ஆக்ஷன் எடுக்க சொன்னாங்கன்னு கேளுங்க. நம்ம கட்சிக்காரங்கிறதுக்காக கொலைகாரனே, அராஜகம் பண்றவனே, ஒரு பொண்ணோட தாலியை பறிச்சவனே விடுதலை பண்ண சொல்றீங்களா? நெவர். இந்த திலகவதி அந்த தப்ப பண்ணவே மாட்டா. நீ எம்பி ஆகணுங்கிறதுக்காக எலெக்ஷன் நேரத்துல எதிர்கட்சிக்காரங்க 8 பேரை கொன்னமே, அப்ப என்ன பண்ண? 8 பெண்களுடைய தாலி அறுந்து போச்சே, அப்ப என்ன பண்ண? அராஜகம் சொல்றியே, உன்னை தோக்கடிக்க நினைச்சவங்கள கைய வெட்டியிருக்கோம், காலை வெட்டியிருக்கோம், ஏன் தலையே வெட்டியிருக்கோம். அப்ப என்ன பண்ண? எம்பி பதவியே வேணாம்னு போயிட்டியா? இப்படி நியாயம் பேசுற நீ பேசாம நடிச்சிட்டு போக வேண்டியானே. ஏன் அரசியலுக்கு வந்த? நம்மள இம்சை பண்ணதான். என்ன நம்புறவங்களுக்கு நல்லது பண்ணத்தான் நான் அரசியலுக்கு வந்தேன். பண்ணு, நல்லா பண்ணு. நீ எவ்வளவு நாள் அரசியல் இருப்பன்னு பார்க்கத்தானே போற. பாக்குறேன். ஏடா என்ன நின்னுகிட்டு போங்கடா. பாத்தியாமா அவனுக்கு என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் உனக்கு அரசியலே வேண்டான்னு. நீ கேட்கல. ஒரு நேர்மையான அரசியல்வாதியை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு சினிமா நடிகால் தான் முடிய நினைச்சு உன்னை நிறுத்தினானுங்க. அவனுக்கு ஆசை நிறைவேறி போச்சு. ஆனா ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற உன் ஆசை தாமா நிறைவேறல. நிறைவேறாது, நிறைவேற விட மாட்டாங்க. அப்பா, அப்பா, நடிகதானே நினைக்காதீங்க, நடத்தி காட்டுறேன். உங்க புருஷனை கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அது எவனா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவகிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறியா? முத நீ எங்க கட்சிக்காரனுக்கு தான் சர்வன்ட், அப்புறம் தான் பப்ளிக் சர்வன்ட். தெரியுமா உனக்கு? கொற்ற மழையில கொடையை பிடிச்சிட்டு மந்திரி நிக்கிறீங்க, என் கடமையை செய்ய விடாம தடுக்கிறீங்க. அப்போ இந்த கொலையை செஞ்சது உங்க ஆளுங்களா? கொலையை பண்ணது என் மகன் தான். இப்ப என்ன பண்ண போற? நீங்களே பண்ணியிருந்தாலும் நான் விட மாட்டேன். காக்கி சட்டைக்கு களங்க ஏற்படுத்துற மாதிரி ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க.
சார் உங்களுக்கு? சார் என்னாச்சு சொல்லுங்க சார். சார் 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 என்ன வேணும்? இந்த குழந்தையோட அப்பா இறந்துட்டாரு. அப்பன் செத்தா அநாத ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போங்க. இங்கே வந்தீங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட்? ரெண்டு கண்ணும் தெரியாத அந்த அப்பாவிய கார் ஏத்தி கொலை பண்ணிட்டான் மந்திரி மகன். ஓ, அந்த கேஸா? அது ஆக்சிடென்ட் கேஸ். ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபைல மட்டுமா? ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்றத கேட்கறதுக்காக உங்களை இங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இத்தனையும் ஒரே நாள்ல. அரசாங்கம் சுறுசுறுப்பா செயல்படுறத நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆமாமா, கொலை பண்ணது மந்திரி மகனாச்சே, சுறுசுறுப்பா தான் இருப்பாங்க. மிஸ்டர், நீங்க என்னதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒண்ணு நடக்க போறதில்ல. பல பேர் பாக்குறப்ப நடந்த கொலை, அதனால இந்த கேஸ நானும் விட போறதில்லை. பார்த்தவங்களை விசாரிச்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா?